ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாக்லேட் கேக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். 5 முட்டை எடுத்துருக்கேன், சர்க்கரை 150 கிராம் எடுத்திருக்கேன், கேக் ஜெல்லு 8 கிராம் எடுத்திருக்கேன், மைதா மாவு 150 கிராம் எடுத்திருக்கேன், கொக்கோ பவுடர். நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் வந்து டார்க் கொக்கோ பவுடர் சேர்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக்குக்கு லைட் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கிறேன். கொக்கோ பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம் எடுத்துருக்கிறேன். அடுத்தது கோல்டு வினர் எண்ணெய் 75 ml எடுத்துருக்கிறேன். அதாவது வாசனை இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மிக்சிங் பவுலில் 5 முட்டையை வந்து உடைச்சி சேர்த்திக்கலாம். அஞ்சு முட்டையும் உடைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது கேக் ஜெல்லு 8 கிராம் எடுத்துருக்கிறேன். கேக் ஜெல்லு எடுத்து சேர்த்திக்கலாம். அதில் இப்போ மஞ்சக்கரு கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சக்கரு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஹை ஸ்பீட் வச்சு பீட் பண்ணிக்கலாம். அடுத்து
நம்ம மைதாவும் கொக்கோ பவுடரையும் கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுட்ரு மைதா ரெண்டுமே வந்து ஒன்றாவே சேர்த்துட்டு ஜலிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம லைட் கொக்கோ பவுடர் தான் எடுத்துக்கிறோம் சாக்லேட் கேக்குக்கு. நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு தான் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு டார்க் கொக்கோ பவுடர் தான் எடுத்துருக்கோம். இது சாக்லேட் கேக்கு அப்படிங்கிறதுனால லைட் கொக்கோ பவுடரை எடுத்துக்கிட்டோம். நாம் மிஷின்லேயே பீட் பண்ணுறதுனால ஒட்டுக்கா ஜலிச்சு அப்படியே சேர்த்திக்கிறோம். பாருங்கள், இப்படி கட்டிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம ஜலிச்சுட்டு சேர்த்துறோம். இப்போ 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு கட்டிகள் எல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து அப்படியே பொறுமையாக நல்லா பீட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்பீட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹோம் பேக்கர்ஸாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ நல்ல ஒரு யூஸாக இருக்கும். இப்போ நான் முன்ன வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் சொல்லும் போது பால் சொல்லியிருக்க மாட்டேன். எதனால் சொல்லலைன்னா இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம சேர்த்துறது இருந்தாலும் சேர்த்திக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் பால் சேர்த்திக்க தேவையில்லை. நான் 100 ml இன்றைக்கி பால் எடுத்துருக்கிறேன். பால் சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்தி 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது எண்ணெய், கோல்டு வின்னர் எண்ணெய், மிஸ்டர் கோல்டு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இது வந்து 75 ml எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. ஆயில் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டின்னில் வந்து பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். ஒரே பொசிஷனில் தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கேக் வந்து சரியாக வராது. இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறனோ அது மாதிரி பண்ணனா தான் கரெக்டாக நமக்கு கேக் கிடைக்கும். ஓகே, அடுத்தது இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு டின்னில் நான் பட்டர் பேப்பர் 8 இன்ச்சு டின் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு டின்னில் ஊற்றிக்கிறதுக்காக 8 இன்ச்சு டின் எடுத்துருக்கிறேன். இதில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம பட்டர் பேப்பரை வந்து அப்ளை வச்சுக்கலாம். இந்த சைட்லேயும் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கேக் வந்து கீழே ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் பட்டர் ஷீட், ஆயிலும் பட்டர் ஷீட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது. ஏற்கனவே நான் பட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிறேன். பட்டர் ஷீட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து பட்டர் ஷீட்டை வந்து நம்ம டின்னில் வந்து வச்சுக்கலாம்.
ஓவனை நான் வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம பேட்டரை வந்து சேர்த்துட்டு டூத் பிக்கை வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேப் பண்ணி ஓவனில் வச்சிடலாம். பேட்டரை டின்னில் ஊற்றிக்கிட்டோம். ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓவனை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம டின்னை வச்சு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க அவனில் வச்சிடலாம். ஓவனை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம பேட்டரை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பக்கமும் வேகிற மாதிரி வச்சுருக்கிறேன். 180 டிகிரியில் வச்சுருக்கிறேன். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.